மைனி மோனிகா பிள்ளைய பார்த்தோண்டா வார நூலு கட்டியப்பா என்ன சொல்லுக்கு மைனி, இந்த நிலைமையில பிள்ளை எப்படி நூலு கட்டு எடுக்க முடியும்? வா மைனி எல்லாம் இருந்தடிச்சு போகல ஒரு தேயில இட்டு தாரேன் குடிச்சோண்டு போ வா மைனி. நீ சின்ன லட்சணம் வச்சு பார்த்தா பிள்ளைக்கு தேர குட்டம்னாக்கும் தோணும் மைனி. என்ன சொல்லுதே மைனி, தேர குச்சுனா என்ன மைனி? தேர குட்டத்துக்காக இந்த பிள்ளைகளுக்கு வயரும் தள்ளி இடுப்பும் தேஞ்சோ உணங்கி இருக்கும். இன்னும் தின்ன கொடுத்தாலும் பால் குடிச்சாலும் பிள்ளை எழுந்தேறாது மைனி. நான் ஒரு மருந்து உனக்கு சொல்லி தரேன், அதே போல நீ செய்தா மதி. மக்களை ஒரு சிரட்டை எடுத்தோண்டு வா மைனி. தேர குட்டத்துக்கு இந்த வாழைப்பனையிலையும் தெங்கிலையும் பனையிலையும் இருக்கு. இப்படி சாடி சாடி தவளையில வேற ஒரு சைஸும் அது இப்படி எத்தி எத்தி சாடும். அத நம்ம எப்படி எங்கிலும் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். எடுத்தோண்டு ചെറിയ കുണ്ട് തോണ്ടണം. ചെറിയ കുണ്ട് തോണ്ടിട്ട് அந்த தேரையை பிடிச்சு இதுக்கு உள்ள வச்சணும். வச்சோண்டோ இதுல கமத்தி வச்சோ காலை இப்படி வச்சு பிள்ளைய இதுல இருத்தி குளிപ്പിச்சണം மைனி. 3 കണ്ണി ചിരട്ടയാക്കം വേണം. 2 കണ്ണാനാലും കുഴപ്പമില്ല மைனி. தேரையை பிடிச்சோ எண்ணெய் காய்ச்சி பிள்ளைக்கு மேல தடவி கொடுத்தாலும் நல்லது மைனி. நல்ல வெளிச்சம் இப்ப எங்க கிட்ட எல்லாத்துலயும் கலப்படம். நல்ல வெளிச்சனுக்கு எங்க போக்கு? அதான் மைனி, நல்ல வெளிச்செண்ணெய் ஒரு இடத்த கிட்டும். 5 കണ്ണുകളിലെങ്കിലും SBN എണ്ണി ഒരു എണ്ണ அங்க ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി எல்லாத்துக்கும் அதுதான் எடுப்ப மைனி. பொரிச்சோக்கும் கறி வச்சோக்கும் மேல தேய்ச்சோக்கும் தலையில தேய்ச்சாலும் கொள்ளலாம். தாரை எல்லாம் போகும் மைனி. மக்கா அந்த எண்ணெய் ஏஞ்சோட்டு எடுத்தோண்டா ஆண்டி காட்டுட்டு கண்டியா மைனி. இதாக்கும் SBN எண்ணெயில செக் எண்ணெய் அவிய வீட்டுல வச்சுதான் அரிஞ்சு உணக்கி நல்லாட்டு தருவனு மைனி. எல்லாத்துக்கும் கொள்ளலாம். நீ என்ன இந்த ஒரு குப்பியையும் கொண்டு போ. இத உனக்கு மருமகளுக்கையில கொண்டு கொடுத்தோ நான் செல்லிச்சு ஒண்ணு கூட எண்ணெய் காய்ச்சி பிள்ளைக்கு தேய்ச்சி கொடுக்க செல்லன்ன. சரி மைனி, சரி.